7 days ரோஸுங்க. 7 days ரோஸ்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே மைண்டில் வச்சுருக்கீங்க. இதில் குறிப்பிட்டு ஒரு 3 கலர் மட்டும்தாங்க நமக்கு வருது. ஸோ என்னென்ன கலர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே பராமரிக்கலாம், எந்த ரேட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எந்த மாதிரியான தொட்டியில் வச்சு எங்கே வச்சு வளர்த்தா சூப்பராக வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய புது அப்டேட்ஸ், மெயின்டெனன்ஸ் வீடியோ, கேர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. எல்லாமே வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லாம சிம்பிளா எளிமையா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. மெசேஜஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும். ஏன்னா ஓல்டு மெசேஜஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நியூ மெசேஜஸ்க்கு வரணும் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னதுன்னா 7 days ரோஸ். 7 days ரோஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7 days ரோஸ் அப்படின்னா 7 நாள் பூ வைக்கக்கூடியதா, இல்லை இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 7 நாளுமே பூ வைக்கக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒன்று தான். பட் இந்த ஒரு ஃப்ளவர் பூத்துருச்சு, இப்போ இந்த திங்கக்கிழமை பூத்து இருக்குன்னா அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்குங்க செடியில், உதிரவே உதிராது. ஸோ ட்ரை ஆகணுன்னாலும் இதுலேயே அப்படியே ட்ரை ஆகுமே தவிர அதுவாக கொட்டாது. ஓகேங்களா, அதுதான் இதோட டெஃபினேஷன். ஸோ இதில் முள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். மற்ற ரோஜா செடிகளில் இருக்கிற மாதிரி இதில் அவ்வளோ முள் இருக்காது. ஸோ இதிலோட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் பிளான்ட்டும் கிடைக்கிது, கிராஃப்ட் அதாவது பட்டிங் பிளான்ட்டும் கிடைக்கிது. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வாங்குறது கட்டிங் பிளான்ட்டாக இருந்தால் இதில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, என்னோட சாய்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய இடத்துல பிங்க்குன்னு கொடுக்குறாங்க, பட் எனக்கு சாண்டில் கலரில் பூ பூக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சாண்டில் வித் பிங்க் கலர் தான் இதில் ஃபேமஸான ஒரு வெரைட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வெயில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பூ வந்து இந்த கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு வேளை வெயில் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாண்டில் கலரில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் மழையாக இருக்கிறது, வெயில் அவ்வளோ இல்லைன்றதுனால இது இப்படி இருக்குது. ஸோ இது நல்லா வெயிலாக இருக்கும் போது பூ பூத்ததுனால உங்களுக்கு கலர் நல்லாவே தெரியுது பாருங்கள். பிங்க் கலர் உள்ளே இருக்குது, அவுட்டரில் சாண்டில் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபுல் பிங்க் கலரும் இருக்குது, அது நல்லா பேபி பிங்க் கலரில் இருக்கும். மேபி அது ஃபோட்டோ கிடச்சதுன்னா நான் அட்டாச் பண்ணுறது, செக் பண்ணி பாருங்கள். என்கிட்டயே ஆல்ரெடி சேலுக்கு வந்திருக்கு, நான் ஆல்ரெடி சேல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர், அது ஒரு மாதிரி சாண்டில், ஃபுல் சாண்டில் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இதோட 3 கலர் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பிளான்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டில் நல்ல ஒரு புஷ்ஷியாக ஒரு ஹைட்டில் கிடைக்கும். ஒரு 1 feet 1.5 feet ரேஞ்சஸில் இந்த மாதிரி தான். ஸோ எல்லா இடத்துலையுமே 7 days ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம், வர்த்தபிள் தான். தென் வந்து இதுக்கு தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு 14 இன்ச்சு தொட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் மேடம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 12 இன்ச்சு 10 இன்ச்சு சொல்லுவீங்க, இதுக்கு கண்ணை மூடிட்டு 14 இன்ச்சு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துலேயே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்து ஒரு மரம் அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லாவே பூக்கள் நிறையவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க கம்போஸ்ட்டு வேஸ்ட் வச்சே இது நீங்கள் நல்லா சூப்பராக வளர்த்துக்கலாம். நிறைய பேர் 7 days ரோஸ் இருக்கான்னு நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட நர்சரியில் இருக்கிற 7 days ரோஸ் இதுதாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது ஒரு பிளான்ட்டு, குவாலிட்டியும் வர்த்தும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பிளான்ட்டில் கண்டிப்பாக பட்ஸ் இல்லாமல் இருக்காது. எல்லா பிளான்ட்ஸ்லையும் பட்ஸோடு தான் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ 14 இன்ச்சு பாட் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டிங் மிக்ஸ் நல்ல ஒரு செம்மண் கலவை. செம்மண் இப்போ உங்கள் ஊரில் மழை பெய்யுதுன்னா கோகோபித் ஆட் பண்ணாதீங்க தயவு செய்து. மண்புழு உரம், கம்போஸ்ட், இந்த தொழு உரங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. செம்மண் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், மீதி எல்லாமே ஒவ்வொரு பங்காக இருக்கட்டும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உதிரி ஃபார்மில், நல்லா கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதிரியாக இருக்கிற ஃபார்மில் வந்து நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து நட்டு விட்டுட்டு ஸ்டார்டிங் ஒரு 10 days வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்காதீங்க. இருக்கிற மொட்டுக்கள் எல்லாமே டீஹெட்டிங் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மொட்டுக்கள் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்ல தண்ணி மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு நல்லா ஊற்றுங்க.
ஸோ இதுவே போதுமானது. அடுத்து கண்டிப்பாக 10 நாளில் உங்களுக்கு புது புது துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். துளிர்கள் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் கரெக்டாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒரு 15 to 20 days 15 to 20 நாள் கழித்து நீங்கள் கண்டிப்பாக மண்புழு உரம் கொடுக்கலாம், இல்லை தொழு உரங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொடுங்க. அதுக்கப்புறம் போக 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 நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன ஃபெர்டிலைசர் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே 15 days once 20 days once அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 பூவாவது மேக்ஸிமம் கிடைக்குங்க. மினிமம்லேருந்தே மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. 7 days வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு பூதாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7 days பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன்.